நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன மாமா கணக்கு பாக்குறீங்களா? இம்போசிஷனா? சும்மா கொஞ்ச நேரம். திரும்ப திரும்ப கணக்கு பார்த்தா கணக்கு நான் குட்டியா போட போகுது. என்னடா இந்த ரெஸ்டாரண்ட் சென்டர்லயும் போன மாசம் இன்கம் பாதி ஆயிருச்சு. வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாம் டயட்ல இருக்காங்களாம், பாதி தான் சாப்பிடுறாங்களாம். ஆமா, அந்த பேங்க் லோன் என்னாச்சு? நமக்கு தேவையில்லாதப்போ வேணுமா வேணுமான்னு கேட்பாங்க. நமக்கு தேவைப்படும் போது அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு அலைய வைக்கிறாங்க மாமா. என்ன சொல்றாங்க? எப்பதான் தருவாங்களா? டெய்லியும் டாக்குமெண்ட் கேக்குறாங்க. நானும் கொடுத்துட்டு தான் இருக்கேன். பார்க்கலாம் என்ன ஆகுன்னு. சரி மாமா, பார்த்துக்கலாம் விடுங்க. அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்னு யோசிக்காதீங்க. எப்படி ஆனாலும் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். ஹாய் பா. ஹாய் பாரதி. ஹாய். என்னம்மா ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா? பிஸியா இருந்தா மிஸ் கால் பார்த்துட்டு திரும்ப ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. என்னாச்சு? லஞ்ச் பிரேக்ல சாப்பிடும்போது உங்க ஃபோன் வந்தது. சரி ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு உங்களை கூப்பிடலாம்னு நினைச்சேன். வாஷ் பண்றப்ப ஃபோன் வடிக்கு தண்ணில விழுந்து ஸ்வாஹா. என்னம்மா இப்படி ஆயிடுச்சு? ஃபைல் ஹவுஸ் ஃபோன் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியலப்பா. அம்மா வேற ஒரு ஃபோன் வாங்கிட்டா போச்சு. எதுக்கு? இன்னைக்கு சர்வீஸ் கொடுத்தா நாளைக்கு கொடுத்துட போறோம். எனக்கு புது ஃபோன் தான் வேணும். உனக்கு இல்லாததா? வாங்கிக்கலாம். அப்பா அப்படியே ஐபோன் 5 வேணும்பா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதான் வச்சிருக்காங்க. ப்ளீஸ் பா. சரிடா வாங்கிடலாம். மாமா அது 50,000க்கு மேல வரும் மாமா. பாரதி நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? சாமியா வரம் கொடுத்தாலும் பூசாரி நீ விட மாட்ட போல இருக்கே. அப்பா அப்பா எனக்கு வேணும்பா அது. சரிம்மா நம்ம பாய்ட்ட சொல்லி வாங்கிக்கலாம் விடு. தேங்க்ஸ் பா. இப்பவே ஃபோன் பண்ணி கொண்டு வர சொல்லுங்க. ப்ளீஸ் பா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். பாய் நான் தான். ஆமா நல்லா இருக்கீங்களா? நைட் போகும்போது ஒரு ஐபோன் 5 வீட்ல கொண்டாந்து கொடுத்துருப்போம். அப்பா 32 GB. 32 GBயா? ஆமா நைட் கொண்டு வந்து கொடுத்துருங்க. வச்சிரேன். வச்சிரேன். அப்பானா அப்பாதான். தேங்க்ஸ் பா. என்னப்பா செல்போன் சத்தம்லாம் கேக்குது? போனை மாத்த போறீங்களா? அப்பாவுக்கு இல்ல எனக்கு. உனக்கு எதுக்குடி ஐபோன்? நான் கேட்டேன், அப்பா வாங்கி கொடுக்கறாரு. உனக்கு என்ன? அப்பா அவளுக்கு மட்டும் தான் வாங்கி கொடுப்பீங்களா? எனக்கு வாங்கி தர மாட்டீங்களா? ஜெலசி ஜெலசி. ஒரு இஷ்டம் இல்ல. காலேஜ் போற நீ ஐபோன் வாங்கும்போது நான் வாங்க கூடாதா? அதான் ஆபீஸ் போறல, அந்த காசுல என்ன பண்ற? நீ வாங்கிக்கோ. ஏ எனக்கு எங்க அப்பா வாங்கி தர மாட்டாரா? அப்பா நானும் போன் மாத்தணும். எனக்கும் ஒரு ஐபோன் சேர்த்து சொல்லுங்கப்பா. உனக்கு இல்லாததா? இருடா. நான் தான் பாய். ஒண்ணு இல்ல போன் ஒண்ணு இல்ல ரெண்டா கொண்டு வந்துறேன். சரி பாய் வச்சிருங்க. நைட் எடுத்து வந்துறேன். தேங்க்ஸ் பா. Thank you so much பா. போய் படிப்பா. என்ன மாமா இதெல்லாம்? டேய் விட்றா. ஏற்கனவே நம்ம கஷ்டப்படுறது பத்தாதா? இப்போ எதுக்கு நம்ம கஷ்டத்தை அவங்கள்ட்ட சொல்லி கஷ்டப்படுத்திக்கிட்டு? சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம் விடு. இப்ப எப்படியோ கஷ்டப்பட்டு கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துறீங்க. நாளைக்கு முடியலன்னா உங்களை தான் தப்பா நினைப்பாங்க. விட்றா. எனக்கெல்லாம் இந்த வயசுல ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி தர கூட ஆள் இல்லை. எனக்கு கிடைக்காது, என் பிள்ளைங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். தப்பா? என்னடா ஆளே காணோம்? ஃபோன் பண்ணாலே எடுக்க மாட்டேங்கிற? ரொம்ப பிஸியோ? அப்படிலாம் எதுவும் இல்லை. ஏன் கால் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிற? நீ சொதப்பி வச்சிட்டியோ நான் பயந்துட்டே இருந்தேன். அத்தை இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணுமா? எதடா கேட்குற? புரியல. அதான் அந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணி இங்கே கொண்டு வந்து டார்ச்சர் பண்ணுன்னு சொன்னியே. டேய் என்னடா ஆச்சு உனக்கு? அதுக்கு தானே உன்னை அங்கிருந்து வர சொன்னேன். அதுக்கு தான் கிளம்பி வந்தேன். ஆனால் இப்போ எதுவுமே என் மனசுக்கு சரியா படலை. என்ன சரியா படலை? உன் மாமா ஏதாவது சொன்னாரா? அவர் எதுவும் சொல்ல. ஏண்டா அன்னைக்கு என்னமோ உங்களுக்கு ஒண்ணுன்னா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், உங்களை அசிங்கப்படுத்தினவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படி இப்படின்னு ஒரேடியா வசனம் பேசினேன்.
இப்போ என்னாச்சுடா அப்படியே பெல்ட் அடிக்கிற? இது பாரு, நான் பெல்ட் எல்லாம் ஒன்றும் அடிக்கல. ஆனால் அவரை நான் நேரில் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்னமோ இது அவ்வளோ சரிப்பட்ட வந்து தெரியல. யாரை சொல்ற? மதியவா? அந்த ஆள் எங்க பார்த்த? நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். நம்ம பிஎஸ்என்எல் புரோக்கர் தான் கூட்டு போயிருந்தாரு. என்கிட்ட ரொம்ப நல்லா பேசினாரு. பார்த்தாலும் கொஞ்சம் நல்ல மனுஷனாக தான் தெரியுறாரு. நம்ம எதுக்கு தேவையில்லாமல் அவரை டிஸ்டர்ப் பண்ணோம், அதான் சொல்கிறேன். நேத்து வரைக்கும் அத்தை மாமா தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருந்த, இன்னைக்கு மதியோட விசுவாசியா வந்து நிக்கிற. யாருன்னே தெரியாத அந்த மதிய இவ்ளோ தூரம் கொண்டு வந்து விட்டது யாரு? உன் மாமா தானே. அந்த மதி வெளியில போன்னு சொன்னது மட்டும் சரியா? மதி மாமா வெளியே போங்கன்னு சொன்னது தப்பு தான். நம்ம ஒன்று பண்ணலாமா? மதி சார் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு நீ நானும் மாமாலாம் சேர்ந்து மதி வெளியே போங்க அப்படின்னு சொல்லலாம். சரி போ, என்ன சொல்ற? டேய் விளையாடாதடா. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடு, என்னென்ன வேலை செய்வ எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப நல்ல மாதிரி நடிக்காதடா. இந்த பாரத், நான் ரொம்ப உத்தம புத்திரன்னு எனக்கு நானே முத்திரை குத்திக்கிட்டது கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி இங்கே கொண்டு வந்து டார்ச்சர் பண்ணணும்னு நினைக்கிற அளவுக்கு நான் கெட்டவன் கிடையாது. நீ என்னதான் சொல்ல வர? அவளை உனக்கு கட்டி வச்சு 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ண சொல்றியா? இல்லத்த, என்னை வச்சு நீ ஒரு பெரிய பிளானா போட்டிருக்க. என்னால் நாளைக்கு அது சரியா எக்ஸிக்யூட் பண்ண தெரியலன்னா என்ன நீ கேள்வி கேட்கக்கூடாது இல்லையா? அதான் இப்பயே சொல்கிறேன். உன் மாமா வெளியில எதுவும் காட்டிக்காம இருந்தாலும் அவர் மனசுக்குள்ள எவ்வளவு வேதனைப்படுறாருன்னு எனக்கு தான் தெரியும். விக்னேஷ பாரு, அவன் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு வந்து நிக்கிறான். கல்யாணம் ஏற்பாடு பண்ணி இன்விடேஷன் அடிச்சு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மகாதான் வேணும்னு வந்து நிக்கிறான். எல்லாரும் முன்னாடியும் நானும் உங்க மாமாவும் அவமானப்பட்டதுதான் மிச்சம். தேவையாடா இதெல்லாம்? அந்த மதியாலையும் அவன் பொண்ணாலையும் எவ்வளவு பிரச்சனை பாரு. நீ சொல்றதும் கரெக்டு தான். அப்போ ஒன்று பண்ணு, அந்த மகாவை நம்ம விக்னேஷ்கே கட்டி வச்சிரு. என்னடா, என்ன விளையாடுறியா? ஏன் புள்ள கட்டிக்கிட்ட மருமகளை கஷ்டப்படுத்தணும்னு யோசிக்கிறியா? விக்னேஷ பத்தி உனக்கு தெரியாதா? யார் என்ன அவமானப்பட்டாலும் அவனுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. நியாயம் தர்மம்னு வேலைக்கு ஆகாத விஷயத்த பத்தியே பேசிட்டு இருப்பான். அவனை வச்சு அந்த மதிய பழி வாங்கணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். என்னடா இன்னும் யோசிக்கிற? இல்லத்த, அந்த டேய், இப்ப என்ன? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி டார்ச்சர் பண்றது தானே கஷ்டம். சரி, கல்யாணம் பண்ணிக்காத. இது நல்லா இருக்கு. ஆனா மொத்த பிளான் ட்ராப் ஆயிடுமே, பரவாயில்லையா? நீ பாட்டுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொஞ்சிட்டு இருந்தா மட்டும் எனக்கு சந்தோஷமா இருக்குமா என்ன? இங்க பாரு, நம்ம பிளான் படி எல்லா ஏற்பாடும் நடக்கட்டும். நீ பொண்ணு பார்க்க போ. அந்த ஆள் மதி நம்புற மாதிரி நடந்துக்கும். கல்யாணம் வரைக்கும் கொண்டு வா. கல்யாணத்தன்னைக்கு காலையிலேயே எஸ்கேப் ஆயிடு. அந்த மதி மண்டப வாசல்ல நின்னு அழணும், அசிங்கப்படணும். பிளான் ஓகே. ஆனா என்ன தேடி கண்டுபிடிச்சிட்ட? இங்க இருந்த தானே லண்டன், கனடா, சுவிட்சர்லாண்டுன்னு ஏதாவது ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு பறந்துரு. அந்த ஆளால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நீ அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் பாத்துக்கிறேன். அம்ஜிகரை போறதுக்கு என்கிட்ட காசு இல்ல. இது லண்டன் போய் செட்டில் ஆகுதா? நிறைய பணம் செலவாகும், என்ன பண்ண போற? அது ஏன் பிரச்சனை? அதை பத்தி உனக்கு என்ன? பணம் உனக்கு ஸ்பான்சர் பண்ண வேண்டியது என் பொறுப்பு. அதை நான் பாத்துக்கிறேன். என்னடா என்ன சொல்ற? இல்லத்த, மதி வீட்டுக்கு மாப்பிள்ளையே போறதுன்னா ஒரு ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணும். இப்போ மந்தவெளி மேன்ஷன்ல 10க்கு 10 ரூம்ல தங்கியிருக்கேன்னு சொன்னா அந்த ஆள் பொண்ணையை கொடுக்க போறாரு. லூசாடா நீ? உன்னையார் அங்க தங்க சொன்னது? நல்ல இடமா பாரு, அட்வான்ஸ் கொடுத்துடலாம். எவனோ ஒரு ஆள் உன் மாமாவை அசிங்கப்படுத்தினதே என்னால தாங்கிக்க முடியல. அதுக்காக தான் உன்னை இங்க வர வச்சு இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கேன். நீயும் ஏதாவது கோல்மால் பண்ண? இந்த பாரத, நான் பணத்துக்காக சின்ன சின்னதாக நிறைய தவறுகள் பண்ணியிருக்கேன், இல்லைன்னு சொல்ல. ஆனால் என்றைக்குமே நம்பிக்கை துரோகம் பண்ணது கிடையாது. ஏன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தெரியும் தெரியும். சரி, என்ன பிளான் வச்சிருக்க? பிளானை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தேவைப்படுற பணத்தை நீ கொடுக்க போற. உனக்கு தேவையான விஷயத்த நான் செஞ்சு முடிக்க போறேன். இதை யாராலும் தடுக்க முடியாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவங்க எல்லாம் என்ன சின்ன பிள்ளைங்களா? எல்லாருக்கும் கல்யாணம் ஆகி தனித்தனி குடும்பம் ஆயாச்சு. எல்லாத்தையும் அவங்களே பாத்துக்குவாங்க. நாம மண்டையை உடைச்சு என்ன ஆக போகுது சொல்லு? நம்ம பிள்ளைங்க அவங்க, அது எப்படிக்கா அப்படியே விட முடியும்?
அப்பா பிள்ளை சென்டிமெண்ட்ல உன்னை அடிச்சுக்க ஆளே கிடையாது மதி. சேகர் சார் என்ன சொல்றாரு? அவருக்கு என்ன, எப்பவும் போல கெக்க பெக்கேன்னு சிரிச்சுக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. சேகர் சார் மாதிரி எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கிற ஒரு மனசு இருந்தா நல்லா இருந்திருக்கும்க்கா. அடிக்கடி நினைப்பாத. உனக்கு நல்லாதான் இருக்கும், கூட இருக்கிறவங்களுக்கு தான் பைத்தியம் பிடிக்கும். என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? அத விடுப்பா, நீ சொல்லு என்ன பிரச்சனை? பிரச்சனை இல்லக்கா. பிரச்சனை இல்லைன்னா சந்தோஷம்தான். ஆனா உன் முகம் சொல்லுது ஏதோ இருக்குன்னு. என்ன மேட்டர் சொல்லு. என்னக்கா சிரிக்கிறீங்க? வீட்ல 5 சின்ன பிள்ளைங்க, வைஃப் இல்ல. பிசினஸையும் பார்த்து பிள்ளைங்களையும் பார்த்துக்கணும். இதையெல்லாம் எப்படி பார்த்துக்க போறான்னு நானும் அவரும் உட்காந்து வருத்தப்படுவோம். அதையெல்லாம் கிராஸ் பண்ணி வந்துட்டேன். பிள்ளைங்கெல்லாம் வளர்ந்து நின்ன பிறகு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆயிட்டு இருக்க. பிள்ளைங்க வளர வளர பொறுப்பும் கூடுதில்ல. என்ன பண்றது? 5 பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் ஆயிட்டா ஒருவேளை ஃப்ரீ ஆயிருவேன்னு நினைக்கிறேன். சான்ஸே இல்ல மதி. மகாவோட பொண்ணு ஜனனியோட பையன்னு உன் டென்ஷன் ஜம்ப் ஆகி நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு போயிடும். உண்மைதான் மதி. நாங்களும் ஆரம்பத்துல அப்படிதான் நினைச்சோம். சரவணனுக்கு ஒரு கல்யாணம் ஆயிட்டா அவனை பாத்துக்குவான், சௌந்தர்யாவுக்கு கல்யாணம் ஆயிட்டா என் கவலையெல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சேன். எங்க முடிஞ்சது? ஏதாவது ஒன்னு இழுத்து வச்சுட்டு தானே நிக்கிறாங்க. சரி அத விடு. இப்போ உன் கவலைக்கு என்ன காரணம் அத சொல்லு. நம்ம மகா விஷயம் தாங்க. அவளுக்கு என்ன? நம்ம பிஎஸ்என்எல் ராமச்சந்திரன் ஒரு பையனை கூட்டு வந்தாருன்னு சொல்லலக்கா. அவன் பேரு பிரபு. சின்னதா ஒரு கன்சல்டன்சி வச்சிருக்கான். எனக்கு பையனை பிடிச்சிருக்குக்கா. நல்ல விஷயம் தானே. ஜாதகம் எல்லாம் கூட பொருந்தி இருக்கு. ஆனா 1 மாசத்துக்குள்ள நடத்தி ஆகணும். மகாகிட்ட எப்படி கேட்கறது ஒன்றும் புரியல. அது என்ன 1 மாச கணக்கு? அதுக்குள்ள நடக்கலனா இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு கல்யாணமே கஷ்டம் அப்படின்னு ஜோசியர் சொல்லியிருக்காருக்கா. அதான் சீக்கிரம் அவ கல்யாணத்தை முடிக்கணும்னு கவலையா இருக்கு. எப்ப மதி நீ இந்த ஜாதகம் ஜோசியெல்லாம் நம்ப ஆரம்பிச்ச? மகா கல்யாணத்துல இவ்வளவு பிரச்சனை வந்ததுனால என்ன ஏதுன்னு கேட்டு ஏதாவது பரிகாரம் பண்ண வேண்டியிருந்தா பண்ணலான்னு தான் எனக்கு தெரிஞ்ச ஜோசியரை வர சொன்னேன். அதையெல்லாம் சீரியஸா எடுத்துக்காத மதி. அடுத்த மாசத்துல இருந்து நல்லதுதான் நடக்க போகுதுன்னு ஜோசியக்காரங்க சொல்றாங்க. எங்க நடக்குது சொல்லு? அப்புறம் கெட்டது மட்டும் நடந்துடுமாக்கும். ஒவ்வொன்னா நடக்க நடக்க எனக்கு இந்த ஜாதகத்து மேல ஒரு நம்பிக்கையே இல்ல. அதை விடு. மகா கிட்ட பேசுறதுல என்ன பிரச்சனை? இல்ல 2-3 மாசத்துல 3 கல்யாண பேச்சும் எப்படி எப்படியோ ஆயிடுச்சு. இப்ப போய் பிரபு பத்தி சொன்னா அவ என்ன நினைப்பா? அதுவும் சரிதான். அவளுக்கும் கஷ்டம் தானே. இத பத்தி பேச ஆரம்பிச்சாலே பாதியிலே பேச்ச கட் பண்ணிடலாம். அவ மனசுல என்ன இருக்குன்னு ஒண்ணும் புரியலக்கா. அந்த பையனை பத்தி நல்லா விசாரிச்சியா மதி? எந்த ஊரு, என்ன பண்றான்னு? ஊர் தஞ்சாவூர் தான். சின்னதா பிசினஸ் பண்றான். பார்க்க நல்லா இருக்கா. எல்லாத்தையும் டீசெண்டா பழகுறான். பார்க்க நல்லா இருந்தா கட்டி கொடுத்துட முடியுமா? நல்லா விசாரிக்க வேண்டாமா? அவன் ஆபீஸ் போய் பாரு, அக்கம் பக்கம் போய் கேளு. அவன் ஆளு சரின்னு பட்டுதுன்னா அப்புறம் மகா கிட்ட பேசிக்கலாம். மகா கிட்ட கேட்காம அந்த பையனை அவ பார்க்காம இதெல்லாம் பண்ண என் மனசு கேட்கலக்கா. அவ ஓகேன்னு சொல்லிட்டா அடுத்தடுத்து ஒவ்வொன்றா பண்ணிடலாம். அட என்ன ஆளுப்பா நீ? மகா கிட்ட கேட்ட அப்புறம் விசாரிக்கலாம் சொல்ற. அவ ஓகே சொல்லி அப்புறம் நீ விசாரிச்சு அதுக்கப்புறம் அந்த பையன் சரியில்லைன்னு ஆயிட்டா அவன் நிலைமை யோசிச்சு பாரு. என்னக்கா இப்படி பயமுறுத்துறீங்க? உலகத்துல நடக்கிறதா சொல்றேன். நீ முதல்ல அந்த பையனை பார்த்து நல்லா விசாரிச்சு சொல்லு. அவன் ஓகேன்னு ஒரு சர்டிபிகேட்ட கொடு. அதுக்கப்புறம் மகா கிட்ட பேசலாம். அவகிட்ட பேசி சம்மதம் வாங்கி தர வேண்டியது என் வேலை. அத நானும் உன் சேகர் சாரும் பாத்துக்கிறோம். என்ன சொல்ற? சரிக்கா. நீ ஒன்ன கவலைப்படாத மதி. ஊர்ல எவனோ ஃப்ராடுக்கெல்லாம் நல்லது நடக்கிறப்ப உனக்கும் எனக்கும் நடக்காத மதி. அந்த பையன் பேர் என்ன சொன்ன? அதான் இப்ப வந்த சம்பந்தம். பிரபு. பிரபு மகா பேர் பொறுத்தா நல்லா தான் இருக்கு. இந்த கல்யாணம் தான் நடக்கணும்னு எழுதி இருந்தா நடக்க போகுது. நீ கவலை விடு. சரிக்கா. அரேஞ்ச் மேரேஜ்னா 4-5 இடத்துல இருந்து வர்றது பாக்குறது இதெல்லாம் சகஜம் தானே. சௌந்தர்யாவுக்கு எத்தனை இடத்துல இருந்து பார்த்தோம். அவளுக்கு பிடிச்சா இவனுக்கு பிடிக்காது, இவனுக்கு பிடிச்சா அவளுக்கு பிடிக்காது, 2 பேருக்கும் பிடிச்சா வேலை நல்லா இருக்காது. இதெல்லாம் அப்படிதான். மகா கிட்ட சொல்லிக்கலாம், அவ புரிஞ்சுக்குவா. சரி மதி, அப்ப நான் கிளம்புறேன். கரெக்டா? ஹலோ ராமச்சந்திரன் சார், நான் மதி பேசுறேன். ஒன்றும் இல்லை,
பிரபுவோட ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுக்க முடியுமா? ஏண்டா கொஞ்சம் மெதுவா வரக்கூடாதா? எதுக்காக இவ்வளவு ஃபாஸ்டா வர? சாரி அத்தை, ஒரு அர்ஜென்ட்டான வேலை அதான். என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. அந்த புரோக்கர் தான் ஃபோன் பண்ணியிருந்தாரு. என்னவா? மதி சார் அவர்கிட்ட என் ஆஃபீஸ் அட்ரஸ் கிட்ட ஃபோன் பண்ணியிருப்பார் போல. புரோக்கர் எனக்கு ஃபோன் அடிச்சு. நீ என்னடா சொன்ன? நான் என்ன சொல்கிறேன், பிஸ்னஸ் விஷயமா வெளியூர் வந்திருக்கேன், இப்போ ஒரு மீட்டிங்கில் இருக்கேன், அப்புறமா ஃபோன் பண்ணுன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டேன். அவ்வளவுதானே, விடு. அதான் நான் அன்னைக்கே சொன்னேனே, ஒரு ஆபீஸ் பார்த்துடுன்னு. ஆஃபீஸுக்கு 2-3 இடம்லாம் பார்த்து ரெடியாக இருக்கு. கையில் பணம் இல்லை, தொட்டு பேசி முடிக்க முடியல. ஏண்டா உன் கையில எதுவும் பணம் இல்லையா? நீங்கள் கொடுத்த பணம்லாம் வீட்டு அட்வான்ஸுக்கே சரியா போச்சு. இப்போ என் கையில் செலவு கூட காசு இல்லை. சரி விடு, அரேஞ்ச் பண்ணிடலாம். இதுக்கு தான் அந்த மதியை வீட்டு தொலைச்சிட்டு பேசாம இருக்க சொன்னேன். கேட்டா தானே? வீட்டுக்கு அட்வான்ஸ், ஆபீஸ்க்கு அட்வான்ஸ், நீ எங்க வந்து நிக்குது பாரு. ஆபீஸ் இருக்கிறது சும்மாவா? அட்வான்ஸுக்கு மட்டும் 10 லட்சம் 20 லட்சம்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் பர்னிச்சரா அது இதுன்னு எவ்வளவு செலவு தேவையா? இதெல்லாம் நீங்க பேசாம இருங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன பார்க்க போறேன்? எல்லாம் ஏன் பணம் தானே? பெரிய பணம். பணத்தை விட மரியாதை பெருசா தெரியல உங்களுக்கு? இந்த பணத்தை சேர்க்க எத்தனை நாளாகும் தெரியுமா? கொஞ்ச நாள் நாடகத்துக்காக அள்ளி கொடுக்க போறியா எல்லாத்தையும்? அந்த மதியை நம்பி அவ்வளவு பணத்தை கொட்டினப்போ அதோட வேல்யூ தெரியல உங்களுக்கு? இப்போ உங்களுக்காக யோசிச்சா எங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறீங்களா? அது முடிஞ்சு போச்சு. அது விட்டு தொலைன்னு எத்தனை வாட்டி சொல்றது? வீடு எடுத்து ஆபீஸ் போட்டா அவன் பொண்ணை கொடுத்துருவானா? ஆபீஸ் நல்ல டேபிள் சேர் போட்டா ஆபீஸ் ஆயிடுமா? ஆளுங்க வேண்டாம், அவங்களுக்கு வெட்டி சம்பளம் கொடுத்து உட்கார வைக்க சொல்றியா? இங்க பாருங்க, அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை மட்டும் பாருங்க. ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டு அந்த மதி தலை குனிஞ்சு நிக்கிறப்போ உங்களை கூப்பிடுறேன். அப்ப வந்து நல்லா சிரிச்சுட்டு போங்க. 2 பேரும் நாடகம் போட்டு என்னை அவமானப்படுத்தாம இருந்தா சரி. என்னத்த மாமா ரொம்ப சூடா இருக்காரு? கொஞ்ச நாளாவே அப்படிதான் இருக்காரு. சரி அதை விடு. நீ 2-3 நாள் வெளியூர்ல இருக்கிற மாதிரியே புரோக்கர் கிட்ட மெயின்டைன் பண்ணு. ஏற்கனவே பார்த்து வச்சிருக்கிற ஆபீஸ பேசி முடி. நாம பணத்தை கொடுத்துடலாம். அந்த மதி வந்து பார்த்தா ஒரு சின்ன டவுட் கூட உனக்கு வரக்கூடாது. எல்லாம் பக்காவா இருக்கணும். அதை பத்தில நீ கவலைப்பட வேண்டியது. பணத்தை மட்டும் என்கிட்ட கொடு, மற்றதுல நான் பார்த்துக்கிறேன். வீடு எப்படி இருக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. அட்வான்ஸ் தான் கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். இது கதை. வீடும் ரிச்சா இருக்கணும், ஏரியாவும் நல்லா இருக்கணும், அட்வான்ஸும் கம்மியா இருக்கணும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன அவ்வளோ பேர் வீட்டில் தனியாக இருக்கதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி அதெல்லாம் விடு. பணத்தை ரெடி பண்ணிட்டு உன்னை கூப்பிடுறேன். சும்மா நேரா வந்து வந்து அவரை டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. ஃபோன் பண்ணிட்டு வா. சரி சரி, இனிமேல் நான் வீட்டுக்கு வரல. கொஞ்சம் செலவுக்கு மட்டும் பணம் வேணும். ஏன் கொடுத்ததெல்லாம் என்னாச்சு? அத்தை இது சிட்டி, ஒரு நாளைக்கு 4000 5000 செலவாயிட்டு இருக்கு. சரி இப்போ நீ கிளம்பு. பணத்தை ரெடி பண்ணிட்டு நான் ஃபோன் பண்றேன். ஆல் ரைட். பிரபு, நீ பாட்டுக்கு ஊர்ல இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு அலைஞ்சு யார் கண்ணிலையாவது மாட்டிக்காத. பேசாம வீட்லயே இரு. ஓகே ஓகே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கேன் தம்பி. அம்மா என்ன திடீர்னு? ஏன் நான் வரமாட்டேன்னு நினச்சிட்டிங்களா? ஐயோ அப்படி இல்லை. என் கண்ணு முன்னாடியே நடந்த விஷயத்தை நீங்கள் ஒன்றும் மறந்துருக்கலாம். நான் உங்களை நினைக்காத நாள் கிடையாது. போட்டோம். ஷாம்லா